ஹலோ காய்ஸ், நீங்கள் பார்த்துட்டு அனிமேட்லாஸ் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஆர்டிஃபேக்ட் டிவோரிங் பிளேயர் அப்படிங்கிற மானோட 21வது சாப்டரோட எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி போட்ட 20 சாப்டரோட எக்ஸ்பிளனேஷன் பார்க்காதீங்க, பார்த்துட்டு வந்துருங்க. அப்போ தான் இந்த சாப்டரோட எக்ஸ்பிளனேஷன் புரியும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். போன எபிசோடோட லாஸ்ட்டில் என்ன நடந்திருக்குன்னா, நம்ம டீம் அட்டாக் பண்ண வந்த அந்த ஆர்கை நம்ம ஹீரோவும் போட்டு தள்ளியிருப்பான். அதை போட்டு தள்ளிட்டு எல்லாம் முடிஞ்சுன்னு ஒரு பெருமூச்சு விட்டா நிறையவே ஆறுமுடு ஆர்க் வந்திருக்கும். நம்ம ஹீரோவும் நான் இதையும் தனியாகவே சமாளிச்சுக்கிறேன் அப்படின்னு அங்க வந்த மொத்த ஆர்முடாரையும் தனியா போட்டு தள்ளியிருப்பான். அப்புறம் நம்ம சோகியும் யாரும் சத்தம் போடாதீங்க, அது அங்கதான் இருக்கு அப்படிங்கிறா. அப்படி என்னடா இருக்குன்னு பார்த்தா அந்த கெர்பியோரஸ் த ஃப்ராஸ்டர் ஹெல் அந்த மிடில் பாஸ் அங்க இருந்திருக்கும். நம்ம ஹீரோவும் என்னோட பஞ்சிங் பேக் கிடைச்சிருச்சு அப்படின்னு வில்லத்தனமான ஒரு ஸ்மைல போட்டிருப்பான். இதோட போன எபிசோடு முடிஞ்சிருக்கும். சரி வாங்க இந்த எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லயே நம்ம மிசோகிமோ நாம இப்ப பிளான் எஃப் செயல்படுத்தலாம் அப்படின்னு சியோன்ஜூன் நீ என்ன சொல்ற அப்படின்னு கேக்குறா. நம்ம ஹீரோவும் எதுவும் சொல்லாம ஒரு ஸ்மைல மட்டும் போடுறான். அந்த ஸ்மைல பார்த்த நம்ம மிசோகிமோ ரைட்ரா ரைட்டு, இவன் ஏதோ பிளான் பண்ணிட்டான், இனிமே இவன் பண்றத பார்த்து நமக்கு ஹார்ட் அட்டாக் வராம இருந்தா சரிதான் அப்படின்னு ஷாக் ஆவரா. அந்த பார்க்கும் சியோன்ஜூன் நீங்க மறுபடியும் இந்த ஃபேஸ் ரியாக்ஷனை வைக்கிறீங்க அப்படின்னா உங்ககிட்ட ஏதாவது பிளான் இருக்கா அப்படின்னு கேக்குறான். நம்ம ஹீரோவும் ஆமா என்கிட்ட பிளான் ஏல இருந்து Z வரைக்கும் இருக்கு, நீங்க எனக்கு பின்னாடி இருந்து நான் என்ன பண்றேன்னு மட்டும் வேடிக்கை பாருங்க அப்படிங்கிறான். 3 பேரும் அப்படி என்னடா பிளான் இருக்கு அப்படின்னு ஷாக் ஆகுறாங்க. நம்ம ஹீரோவும் இப்ப எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு டைம் இல்ல, என்னோட ஏஜ் ஆஃப் த நைட் அண்ட் உல்ஃப் அந்த ஸ்கில் ஆக்டிவேட் ஆகிறதுக்கு ஒரு ஃபுல் மூன் வேணும். அப்படி ஏதாவது கிளவுட் அந்த மூனை மறைச்சிட்டு இருந்துச்சுன்னா கூட அந்த எஃபெக்ட் ஒர்க் ஆகாம போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால என்னை மன்னிச்சிருங்க, எனக்கு இதை விட்டா வேற வழி இல்லை அப்படின்னு அந்த மலையில இருந்து நம்ம ஹீரோவும் கீழே குதிக்கிறான். நம்ம டீம்ல இருந்த 3 பேரும் ஷாக் ஆயிட்டு டே சியோன்ஜூன் என்னடா பண்ற அப்படின்னு கதறாங்க. நம்ம ஹீரோவும் கீழே போய் லேண்ட் ஆனதும் அந்த கெர்பியோரஸ் அப்படிங்கிற டீமன் முழிச்சிருச்சு. நம்ம ஹீரோவும் பரவாயில்ல உன்னோட ரியாக்ஷன் ஸ்பீடு நல்லாவே இருக்கு அப்படின்ட்டு நான் நினைச்ச அளவுக்கு நீ ஒன்னும் கியூட்டா இல்லையே அப்படிங்கிறான். அந்த டீமனும் 3 தலையோட கொடூரமா எந்திரிச்சு நிக்குது. நம்ம மிசோகிம்லாம் ஷாக்லயே டே எல்லாம் ரெடி ஆகுங்கடா, நம்ம அட்டாக் பண்ணோம் இல்லனா அவன் செத்துருவான்டா அப்படின்னு கதறா. நம்ம சோகியும் மிசோகிம் ஒரு நிமிஷம் அங்க பாருங்க, அந்த டீமன் நம்ம சியோன்ஜுனை அட்டாக் பண்ணல, அந்த கெர்பியோரஸ் ஒரே இடத்துல நிக்குது அப்படிங்கிறா. நம்ம மிசோகிமும் ஷாக்லயே என்னது அது ஒரே இடத்துல நிக்குதா, நாங்க ரிசர்ச் பண்ண வரைக்கும் இந்த கெர்பியோரஸ் இந்த டீமன் யாராவது ஹியூமனை பார்த்தா அட்டாக் பண்ண தான் பார்க்கும், இந்த மாதிரி நின்று வேடிக்கை பார்க்காதே அப்படிங்கிறா. அந்த டீமனை பார்க்கறதுக்கே படு பயங்கரமா இருக்கு. அதுவும் நம்ம ஹீரோ கிட்ட வருது. அப்ப நம்ம பார்க்கும் ஷாக் ஆயிட்டு அந்த டீமன் மூவ் ஆகுது. நாம இப்ப சியோன்ஜூனுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிறான். மிசோகிமோ ஷாக்லயே ஒரு நிமிஷம் அந்த டீமன் சியோன்ஜுனை அட்டாக் பண்ண பார்க்கலையாட்டங்குது. அதை பார்த்தா நம்ம சியோன்ஜுன் சொல்றத கேக்குது அப்படிங்கிறா. பார்த்தா அதுவும் நம்ம ஹீரோட்ட வாலாட்டிட்டு ஒரு நாய்க்குட்டி மாதிரியே விளையாண்டுட்டு இருக்குது. அப்போ அந்த சிஸ்டத்துல இருந்தோம் இந்த கெர்பியோரஸ் உங்களை ஒரு ஹையர் பீயிங்கா கன்சிடர் பண்ணிக்கிச்சு, இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்களோட ஃபுல் கண்ட்ரோலுக்கு வந்துடும் அப்படின்னு நோட்டிபிகேஷன் வருது. நம்ம ஹீரோவும் நான் நினைச்சதை விட ஈஸியா இருக்கு, இது சீக்கிரமே முடிஞ்சிட மாட்டேங்குது அப்படிங்கிறான். அப்புறம் அந்த சிஸ்டத்துல இருந்தோம் கங்க்ராச்சுலேஷன்ஸ், நீங்க இந்த மிடில் பாஸான கெர்பியோரஸ் த ஃப்ராஸ்டர் ஹில் அந்த டீமனை தோக்கடிச்சிட்டீங்க அப்படின்னு நோட்டிபிகேஷன் வருது. நம்ம ஹீரோவும் டே கெர்பியோரஸ் என்னை மன்னிச்சிரு, எனக்கு ஒபே பண்ற ஒருத்தங்களை கொல்றது தப்பு தான், ஆனா நான் இப்ப லெவலப் ஆகிறதுக்கு இதை விட்டா வேற வழி இல்லை அப்படிங்கிறான். அப்புறம் நம்ம ஹீரோவுக்கு ரெடியூஷன் அப்படிங்கிற சி டயர்ல இருக்க ஒரு டைட்டில் கிடைச்சிருக்கு. நம்ம ஹீரோவும் என்னது மறுபடியும் ஒரு புது டைட்டில் அப்படின்னு பாக்குறான். இந்த டைட்டிலோட எஃபெக்ட் என்னன்னா நம்ம ஹீரோ கிட்ட இருக்க ஏதோ ஒரு ஸ்கில்லை சூஸ் பண்ணி அதோட டியூரேஷனை பாதியா குறைக்க முடியும். நம்ம ஹீரோவும் இந்த டைட்டில் ரெக்கவரிக்கு பர்ஃபெக்டா இருக்கும் அப்படின்னு அவனோட ரெக்கவரி ஸ்கில்ல அப்ளை பண்ணிட்டான். இந்த ரெக்கவரி ஸ்கில்லோட டியூரேஷன் 60 செகண்ட்ல இருந்து இப்போ 30 செகண்டா குறைஞ்சிருச்சு. அப்ப நம்ம மிசோகிமோ டே சியோன்ஜுன் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ண அப்படிங்கிறா. நம்ம ஹீரோவும் ஏதாவது பிரச்சனையா அப்படின்ட்டு இது என்னடா அப்படின்னு ஷாக் ஆகுறான். அங்க பார்த்தா அந்த கெர்பியோரஸ் டீமனை நம்ம ஹீரோ கொன்னதுல ஏதோ ஒரு லூட் டிராப் ஆயிருக்கு. நம்ம ஹீரோவும் ஷாக் ஆயிட்டு ஆஹா இப்ப என்னோட ஸ்கில்லை பத்தி இவகிட்ட சொல்லணுமோ, நான் ஒரு சோலோ பிளேயருங்கிறதுனால என்னோட ஸ்கில்லை பத்தி இவகிட்ட சொல்லவும் முடியாது, இல்ல ஒருவேளை இவ இந்த லூட்டு எனக்கு வேணும்னு கேட்பாலோ, ஏமா மிசோகிம் ப்ளீஸ் அதை மட்டும் கேட்டுறாத அப்படின்னு மனசுக்குள்ளேயே பயந்துட்டு இருக்கிறான். அப்ப நம்ம மிசோகிமோ சியோன்ஜூன் கூப்பிடுறா. நம்ம ஹீரோவுக்குலாம் இவ எது இந்த லூட்டை கேட்டுற போறாளோ அப்படின்னு ஒரே அல்லு இல்ல. அப்ப மிசோகிமோ சியோன்ஜூன் இந்த கெர்பியோரஸ் டீமனை நீ தனியா தோக்கடிச்சதுனால இதுல கிடைக்கிற லூட்டை நீ
நீயே எடுத்துக்கோ அப்படிங்கிறா. அப்போ நம்ம ஹீரோலாம் ஷாக் ஆயிட்டு, ஏமா மிசோகிம் இப்ப நீ ஏதோ சொன்ன, என் காதல ராங்கா கேட்ட மாதிரி இருக்கே அப்படிங்கிறான். மிசோகிமோ இல்ல கரெக்டா தான் கேட்டுச்சு, இந்த லூட்டை நீயே எடுத்துக்கோ அப்படிங்கிறா. நம்ம ஹீரோவும் எப்பா சாமி இப்பதான் நிம்மதியா இருக்கு, மிசோகிம் உனக்கு ரொம்பவே தேங்க்ஸ், அப்புறம் இந்த லூட்டை நானே எடுத்துக்கிறத பத்தி மத்தவங்க கிட்டயும் பேசினியா அப்படின்னு கேக்குறான். நம்ம மிசோகிமோ நான் பேசிட்டேன், நீயே கொஞ்சம் பாரு அப்படிங்கிறா. அப்ப நம்ம பார்க்கும் சோகியும் சியோன்ஜூன் அதை நீங்களே எடுத்துக்கோங்க, எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிறாங்க. மிசோகிமோ இப்போ ஓகேவா அப்படின்னு கேக்குறா. நம்ம ஹீரோவும் உங்க எல்லாத்துக்கும் ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்ட்டு, நான் இனிமே என்னோட ஸ்கில்லை யூஸ் பண்ணும்போது பக்கத்துல யார் இருக்காங்க என்னன்னு பார்த்து அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் யூஸ் பண்ணணும். என்னோட பழைய லைஃப்ல நான் பப்ளிக்கா யூஸ் பண்ற மாதிரியே இனிமே எந்த ஒரு ஸ்கில்லையும் யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறான். அப்போ மிசோகிமோ சரி ஓகே நாங்க இங்க இருந்து கிளம்புறோம், நீ பண்ண வேண்டியதை பண்ணிட்டு அப்புறமேட்டுக்கு வந்து ஜாயின் பண்ணிக்கோ அப்படிங்கிறா. நம்ம ஹீரோவும் ஏமா மிசோகிம் நீ ஏதோ சொல்ற, ஆனா என்ன சொல்றன்னு எனக்கு புரியல அப்படிங்கிறான். அப்ப நம்ம மிசோகிமோ அட அதான்பா, நீ எந்த ஒரு ஆர்டிஃபேக்ட் கிடைச்சாலும் ஒன்னு பண்ணுவிய, அதை தான் பண்ணிட்டு வந்துரு அப்படிங்கிறா. நம்ம ஹீரோவும் ஒரே ஷாக்ல மிசோகிம் அது உனக்கு தெரியுமா அப்படிங்கிறான். நம்ம மிசோகிமோ ஆமா எனக்கு ரொம்ப நாளாவே அது தெரியும், நம்ம ஃபர்ஸ்ட் டைம் அந்த கொஸ்ட் ஏரியாவில் இருந்த கொஸ்ட்டை கிளியர் பண்ணிட்டு நான் ஃபர்ஸ்ட் வெளியே வந்தேன்ல, நான் அங்க இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி நீ என்ன பண்ற அப்படின்னு திரும்பி பார்த்தேன், அப்போதான் எனக்கு தெரிஞ்சிச்சு உனக்குன்னு ஒரு சீக்ரெட் இருக்குன்னு, அதனாலதான் அப்படிங்கிறா. நம்ம ஹீரோவும் சே என்னோட ஒரு முட்டாள்தனத்தால இந்த யூனிக் ஸ்கில்லை பத்தி இனிமே எல்லாத்துக்கும் தெரிய போகுது, மிசோகிம் இனிமேலும் நான் எதையும் மறைக்க விரும்பல அப்படின்ட்டு என்னோட ஸ்கில் அப்படின்னு சொல்ல வரான். அப்ப நம்ம மிசோகிமோ ஆமா உன்னோட ஸ்கில்லு ஒரு ஆர்டிஃபேக்ட் டிராப் ஆனோட்டி அதை வச்சு ஒரு ரிச்சுவல் பண்ணுவ, அப்புறம் அந்த இறந்து போன மான்ஸ்டருக்கு நீ மரியாதை கூட செலுத்துவ, உன்ன மாதிரியே எல்லா பிளேயர்ஸும் இருப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது, அதனால நீ எப்பவும் என்ன பண்ணுவியோ அதையும் இப்ப பண்ணலாம், உன்னோட சீக்கிரட்டை நான் மறைச்சு வச்சுக்கிறேன், யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன் அப்படிங்கிறா. நம்ம ஹீரோவும் என்ன சொல்ற, நீ என்னடி சொல்ற அப்படின்னு ஷாக்லயே அட மிசோகிம் உனக்கு வேற எதுவும் தெரியாதா அப்படின்னு ஷாக்லயே நின்னுடுக்கிறான். அப்ப நம்ம சோகியும் சியோன்ஜூன் என்ன பண்ண போறாரு அப்படின்னு கேக்குறா. அப்ப நம்ம மிசோகிமோ அவனுக்கு கொஞ்சம் பிரைவசி தேவைப்படுது, நாம இங்க இருந்து கிளம்பலாம் அப்படிங்கிறா. நம்ம ஹீரோவும் அட மிசோகிம் உன்னால எனக்கு ஒரு செகண்ட் ஹார்ட் அட்டாக்கே வந்துருச்சு, எல்லாத்தையும் தப்பாவே புரிஞ்சுக்கிட்டு என்னோட சீக்கிரட்டும் தெரிஞ்ச மாதிரி பேசன பாத்தியா, இதெல்லாம் நம்பி ஏதோ என்னோட சீக்கிரட் தெரிஞ்சு போச்சு அப்படின்னு அந்த ஆர்டிஃபேக்ட்ல மானா சிங்கை யூஸ் பண்ணுவோம்ல அதை பத்தி உங்ககிட்ட கொஞ்ச நேரத்துல சொல்லியிருப்பேன், சரி ஓகே இப்போ இதை சாப்பிட்றதுக்கான நேரம் அப்படின்னு அங்க டிராப் ஆன ஆர்டிஃபேக்டை பார்க்கறான். அப்புறம் அந்த ஆர்டிஃபேக்டை பத்தி சொல்றாங்க, இதோட பேரு ஹார்ட் ஆஃப் த ஐஸ், இது வந்து கோல்டு டயர்ல இருக்க ஒரு ஆர்டிஃபேக்ட், இதோட ஸ்பெஷல் எஃபெக்ட் என்னன்னா ஃப்ரீசிங், அப்புறம் நார்மல் எஃபெக்ட் என்னன்னா ஈவியேஷன் 10 பாயிண்ட், டிஃபென்ஸ் 10 பாயிண்ட், அப்புறம் நம்ம சோகியும் அவளோட மேஜிக் பவரை யூஸ் பண்ணிட்டு இதுதான் கடைசி அப்படிங்கிறா. அப்ப நம்ம மிசோகிமோ சோகி நீ நல்லாவே ஒர்க் பண்ணன, உனக்கு ரொம்பவே தேங்க்ஸ் அப்படிங்கிறா. அப்ப நம்ம பார்க்கும் அட இதெல்லாம் அவசியமா அப்படின்னு ஷாக்லயே நின்னுடுக்கிறான். அப்புறம் நம்ம ஹீரோவும் ஆமா சோகி நீ நல்லாவே ஒர்க் பண்ணன, உன்னோட ஹெல்ப்புக்கு ரொம்பவே தேங்க்ஸ் அப்படிங்கிறான். அப்ப சோகியும் ஷாக்லயே அட சியோன்ஜூன் கண்டிப்பா இது தேவையா, நீங்க சொன்ன மாதிரி நடக்குமா, நாம என்னதான் இங்க இருக்க எல்லா ஆர்கோட டெட் பாடிஸும் கலெக்ட் பண்ணி வச்சிருந்தா கூட அந்த பாஸ் மான்ஸ்டர் இதை சாப்பிட்றதுக்காக இங்க வருமா, இது என்னால நம்பவே முடியலையே அப்படிங்கிறா. நம்ம ஹீரோவும் நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, அந்த ஃபைனல் பாஸுக்கு எது சாப்பாடா இருந்தாலும் அது கண்டிப்பா வந்து சாப்பிடும், நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படிங்கிறான். நம்ம சோகியும் சியோன்ஜூன் இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேக்குறா. நம்ம ஹீரோவும் இதை எப்பரா சொல்லட்டும் அப்படின்னு ஷாக்லயே டி பார்க் அங்க பாரு, அங்க ஏதோ தெரியுது, நாம அங்க போய் பார்க்கலாம் அப்படிங்கிறான். அப்ப நம்ம பார்க்கும் அட பைத்தியக்காரனே ஒரு நிமிஷத்துல எனக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துருச்சு அப்படின்னு அவன் ஃபயர் பவர் எடுத்துட்டு அட்டாக் பண்றதுக்கு ரெடி ஆயிட்டான். அப்ப நம்ம மிசோகிம் கூட ஷாக்லயே அடே சியோன்ஜூன் நாங்க கேட்ட கொஸ்டின்ல இருந்து எவ்வளவு நேக்கா தப்பிக்கிற பாத்தியா அப்படிங்கிறா. அப்புறம் ஏதோ லைட் மாதிரி ஒரு வெளிச்சம் வந்துச்சுன்னு சொன்னாங்கல்ல, அந்த இடத்துக்கு நம்ம டீம் வந்துருச்சு. அப்ப நம்ம பார்க்கும் அடே சியோன்ஜூன் ஏற்கனவே அரை மணி நேரத்துக்கிட்ட உட்காந்துட்டு இருக்கிறோம், இன்னும் எவ்வளவு நேரம்டா வெயிட் பண்ணணும் அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் அட ஒரு நிமிஷம் இருடா அது வந்துரும் அப்படின்ட்டு தா வந்துருச்சே அப்படின்னு ஷாக் ஆகுறான். அங்க பார்த்தா அந்த குகையில இருந்து ஏதோ ஒரு கரடியோ இல்ல ஓனாயோ ஒண்ணு வருது. நம்ம ஹீரோவும் அவனோட சோடை எடுத்துக்கிட்டு என்ன எல்லாம் ரெடியா அப்படின்னு கேக்குறான். அந்த டீமனும் அதோட மூஞ்ச மட்டும் லைட்டா வெளியே காட்டுது. நம்ம டீமும் அதை அட்டாக் பண்றதுக்கு ரெடியா வராங்க. இதுதான் இந்த கேட்டோட ஃபைனல் பாஸ், இதோட பேரு கிரிசிலி பிக் பியர் ஆஃப் த கோல்டு. அப்புறம் கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிட்டு நீங்க ஹைப் பண்ற
பண்ணுறது மூலிமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்த்துக்கு கூட ரெக்கமெண்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரி, ஓகே, இதோட இந்த சாப்டர் முடிஞ்சு போச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.